Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹிஸ்ட்ரி சேனல். ஸோ இந்த ஹிஸ்ட்ரி சேனலில் பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டண்டான நியூஸஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் பண்ணுவேன். நியூஸஸ் வீடியோஸ் ஹிஸ்ட்ரி வீடியோஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். ஆல்ரெடி ஒரு 10 வீடியோஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து கொடுங்க. அடுத்து பார்க்கும்போது இந்த F1O ட்ரேடிங்கில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த F1O ட்ரேடிங்கில் ஃபினான்ஷியல் 26க்கான லாஸஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. செபியோட சில டைட்டான ரூல்ஸ்னால ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அவங்களோட அமௌண்ட் லாஸ் பண்ணது குறைஞ்சிருக்கு ஃபினான்ஷியல் 26ன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துடலாங்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் ஷார்ட்டாக F1O ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஃபுல் ஃபார்ம் பண்ணி போட்டிங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங். இது வந்து ஃபினான்ஷியல் கான்ட்ராக்ட்ஸு, குறிப்பாட்டு இந்த ஸ்டாக்கு ஆர் மார்க்கெட் இண்டெக்ஸ் அது மாதிரி அசட் அதாவது அண்டர்லைங் அசட்ஸ் அதை தான் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இதில் 2 விதமாக வரும். கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன். புட் ஆப்ஷன் அப்படின்னா இப்போ புட் ஆப்ஷனை எப்போ பை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் போகலாம். இப்போ மார்க்கெட் நெகட்டிவ்ல இருக்குது அப்படின்னா புட் ஆப்ஷனில் விளையாடுவாங்க. அதே மார்க்கெட் வந்து பாசிட்டிவ்ல போகுது அப்படின்னா கால் ஆப்ஷனில் விளையாடுவாங்க. ஸோ இதுதான் அந்த ட்ரெண்டு மார்க்கெட்டில். ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி இதில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதாவது நானும் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடி இருக்கிறேன். அதனால நான் சொல்கிறேன். ஸோ மார்க்கெட் நெகட்டிவ்ல போச்சுன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணுவாங்க, பாசிட்டிவ்ல போச்சுன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணுவாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சென்செக்ஸ் 73,000 PE அப்படின்னா புட் ஆப்ஷன், சென்செக்ஸ் 73,000 CE அப்படின்னா கால் ஆப்ஷன். இதுதான் ட்ரெண்டு. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா அதை வந்து வாங்குவாங்க. இப்போ ஒரு லாட்டு வாங்குவாங்க. அதே சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் நிறைய இருந்துச்சுன்னா அதை ஆவரேஜ் பண்ணி நிறைய லாட்டு வாங்குவாங்க. ஸோ அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிட்டு நெக்ஸ்ட் அதுலேருந்து ஒரு பாயிண்ட்ஸ் மேலே போனோன்னா அதை எக்ஸிட் பண்ணிடுவாங்க. ஸோ அது மாதிரி தான் இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் இருக்கும். ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் நல்ல இதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. அதாவது சில டைம் லாபமும் கிடைக்கும். லாபம் எவ்வளோ கிடைக்குதோ அதில் லாஸ் நீ பார்க்கும்போது எவ்வளோ லாபம் நீங்கள் ஒரு மாதம் சம்பாதிச்சிங்களோ மொத்த லாஸும் ஒரே நாளில் போயிடும். ஸோ அது மாதிரி தான் இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங். அதாவது கெஸ் பண்ணுறது தான். இதில் ஃபியூச்சர் ப்ரைஸ் எப்படி போகுது அப்படிங்கிறத கெஸ் பண்ணி வாங்குறது தான் இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங். சப்போஸ் அது கீழே மாற நம்ம வாங்குற நேரம் பார்த்து கீழே மாற சீட்டு கட்ட சரிஞ்சிட்டு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, தலையில் வெள்ள துண்டு தான். ஸோ அதனால தான் நிறைய பேர் சொல்கிறது இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஈடுபடாதீங்க, அது வந்து ரிஸ்க்கு, குறிப்பாட்டு ரீட்டைலர்ஸ் இதை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சரி, ஓகே, நான் வந்து இப்போ நம்ம கதைக்குள்ளே வரேன். ஸோ ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் இன் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் ஃபினான்ஷியல் 26ல் 20% டவுன் ஆயிருக்கு செபியோட டைட்டான ரெகுலேஷன்ஸ்னால. ஸோ அந்த லாஸஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு சம்பவம்னு பார்க்கும்போது ஒரு ஆளுக்கு பர் பேர்சனுக்கு இவ்வளோ லாஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இண்டிவிஜுவல் பேர்சனுக்கு இவ்வளோ லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது அதிகரிச்சிருக்கு. ஒரு நபருக்கு ஆவரேஜாக இவ்வளோ லாஸ் ஆயிருக்குன்னு பார்க்கும்போது அது அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் 26க்கான லாஸ்ன்னு பார்க்கும்போது 99,685 கோடியா இருக்குது. அது 25ல் பார்க்கும்போது 1.12 lakh crore இருந்துச்சு. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ஃபினான்ஷியல் 25ல் குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் சார்ஜஸ் உண்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உண்டு. இங்கேயும் டேக்ஸ் உண்டு. அந்த STT அப்படின்னு சொல்லி ஒரு சார்ஜ் உண்டு. ஸோ அது நீங்கள் F1O ட்ரேடிங் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுலேருந்தும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு செர்டைன் அமௌண்ட் வந்து ரெவன்யூ போகுது. நீங்கள் இந்த F1O ட்ரேடிங்கில் ஈடுபடுறீங்க அப்படின்னா அந்த STT அப்படிங்கிற அந்த சார்ஜ் வந்து கவர்மெண்ட்டுக்கு அது மூலம் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படிங்கிறதே நான் அந்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃபினான்ஷியல் 25 கம்பேர் பண்ணும்போது 26ல் லாஸ் குறைஞ்சிருக்கு. அது போக நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ், நம்பர் ஆஃப் யூனிக் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த கவுண்ட்டும் குறைஞ்சிருக்கு. ஈக்விட்டி டெரிவேட்டிவ் செக்மெண்ட்டில் 78.60 lakhஸாக இருக்குது. 78.60 lakhஸாக இருக்குது ஃபினான்ஷியல் 26ல். ஆனால் அது வந்து 98.10 lakhஸாக இருந்திருக்கு 25ல். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது பயங்கரமாக பார்த்தீங்கன்னா சரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் பர்சனுக்கு எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபினான்ஷியல் 25ல் 1.14 lakh, அதாவது ஃபினான்ஷியல் 25ல் 1.14 lakh, இப்போ 1.16 lakh இருக்குது ஃபினான்ஷியல் 26ல். ஸோ மொத்தமாட்டு பார்க்கும்போது அந்த லாஸஸ் வந்து ரீட்டைலோட லாஸஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஆனால் இந்த வருஷத்தில் அந்த ஆவரேஜ் பர்சன் பெர் லாஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா எப்போ ரூல்ஸை டைட் பண்ணுறாங்க, ஃபினான்ஷியல் 22ல் ஒரு ஆர்டிகல் வருது. அதில் 10ல் 9 பேர் பார்க்கும்போது இந்த ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ் குறிப்பாக ரீட்டைலர்ஸ் லாஸ் தான் பண்ணுறாங்க, இதனால கவர்மெண்ட் வந்து ஒரு மெஷர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா நவம்பர் 2024 தான் இந்த செபி வந்து சில ரூல்ஸ் எல்லாமே டைட்டன் பண்ணி STT சார்ஜஸ் அது எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் முடிஞ்ச அளவு செபி வந்து ரூல்ஸை டைட் பண்ணதுனால இப்போ குறைஞ்சிருக்கு. ரெவன்யூ STT மூலமாட்டு கவர்மெண்ட்டுக்கு போனது இந்த F1O ட்ரேட்ஸில்
ஃபினான்ஷியல் 26ல் 27,695 கோடி பேருக்கு. ஆக்சுவலி இது வந்து ரிஸ்க் அப்படின்னு சொல்லி தெரியும், ஆனாலும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இந்த எஸ்டிடிடியில் எஃப்என்ஓ ட்ரேட்ஸ் மூலமாட்டு கவர்மெண்ட்டுக்கு போன ரெவன்யூ 27,695 கோடி, 25ல் 22,225 கோடி, 22ல் 6,634 கோடி. ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு போனது அதிகரிச்சிருக்கு. ஸோ எஃப்என்ஓ ட்ரேடிங்கில் பண்ணுறவங்க அது பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இண்டிவிஜுவல் பர்சன் லாஸ் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு, ஆனால் மொத்தமாட்டு ஓவரால் பார்த்தோம்னா அந்த ரீட்டைல் லாஸஸ் வந்து எஃப்என்ஓ ட்ரேடிங்கில் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எஃப்என்ஓட டேர்ன் ஓவர் பார்க்கும்போது 200 லட்சம் கோடி மேலே இருக்குது. ஸோ டோட்டல் எஃப்என்ஓ டேர்ன் ஓவர் பார்க்கும்போது 26ல் 202 lakh crore இருக்குது, 25ல் அது வந்து 213 lakh crore இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 213 lakh crore இப்போ 202 lakh crore குறைஞ்சிருக்கு. அது மாதிரி ட்ரேடரும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கிறாங்க. 22ல் 42.74 lakh இருந்த ட்ரேடர் கவுண்ட்ஸு 25ல் வந்து 98.1 lakh இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பீக் லெவலுக்கு போயிருக்கு. டேர்ன் ஓவரும் பார்க்கும்போது 115 லட்சம் கோடியிலேருந்து 213 லட்சம் கோடிக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நவம்பர் 2024 கவர்மெண்ட் எடுத்த சில மெஷர்ஸ்னால ஓரளவு பார்த்தீங்கன்னா ரீட்டைலோட லாஸஸ் வந்து கட்டுப்படுத்தியிருக்காங்க. பட் இண்டிவிஜுவல் லாஸஸ் பார்க்கும்போது அதிகரிச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவு இந்த எஃப்என்ஓ ட்ரேடிங்கில் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கிறது என்னோட கருத்து. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.